இந்தியா கூட்டணியை நானே வழிநடத்த தயார் என்றார் மம்தா பானர்ஜி. ராகுலோடு நெருக்கமாக இருந்து கொண்டே மம்தாவுக்கு எல்லா தகுதியும் இருப்பதாக சர்டிபிகேட் கொடுத்தார் சரத்பவார். கெஜ்ரிவால் கண்ணாடி மாளிகை கட்டிக்கொண்டதாக விமர்சித்தார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என ஒற்றை காலில் நின்றது ஆம் ஆத்மி கட்சி. இது எல்லாம் கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியாக ஒன்று சேர்ந்து நின்று பாஜகவை மிரட்டிய எதிர்க்கட்சிகள் கடந்த ஒரு சில மாதங்களில் மோதிக்கொண்ட சம்பவங்கள். என்னதான் மக்களவை தேர்தலில் ஒற்றுமையோடு நின்று 230 தொகுதிகள் வரை வென்று பாஜகவை மைனாரிட்டி அரசாக மாற்றினாலும் அடுத்தடுத்து நடந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் இந்த கூட்டணியின் ஒற்றுமையை குலைத்து போட்டுவிட்டது. ஹரியானாவில் ஆம் ஆத்மியை கூட்டணியில் சேர்க்காமல் காங்கிரஸ் கலட்டிவிட்டது. டெல்லியில் காங்கிரஸை கலட்டிவிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு வழங்கியது. மகாராஷ்டிராவில் கூட்டணியாக களமிறங்கியும் படுதோல்வி அடைந்தது என கடந்த 8 மாதங்களும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாகவே இருந்தது. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிதான். மக்களவையில் 100 எம்பிக்கள் வரை வைத்திருந்தாலும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பெர்ஃபார்மன்ஸ் மோசமானதா கூட்டணி கட்சிகளாலேயே பந்தாடப்பட்டது அந்த கட்சி. அதிலும் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலின் போது அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே காங்கிரஸ் வென்ற சீட்டுகளை கொடுக்க கூட கணக்கு பார்த்ததை சகித்துக் கொள்ள முடியாத அந்த கட்சி போட்டியே வேண்டாம் என கலந்து கொண்டது எல்லாம் அரிதினும் அரிதான அரசியல் நிகழ்வாக அரங்கேறியது. ஆனால் மக்களவை தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டும் சக்தியாக இருந்தது போலவே தற்போதும் எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்த்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை மீண்டும் மக்களவையில் அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறுபடியும் இந்தியா கூட்டணியை ஒரே குடையின் கீழ் ஒன்று சேர்த்துள்ளது. புதன்கிழமை அன்று மதியம் 12:07 தொடங்கிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மீதான விவாதம் நள்ளிரவு 12:06 வரை 12 மணி நேரம் நீடித்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட 60 எம்பிக்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றனர். அதிலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒரே குரலில் பாஜக அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மூலம் சிறுபான்மை சமூகத்தினரின் மத உரிமையை குறிவைப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தையே சீரழிப்பதாகவும் கடுமையாக தாக்கியிருக்கின்றன. இந்த விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவு 12:07 தொடங்கிய மசோதாவின் மீதான வாக்கெடுப்பு 1:56 மணி வரை நீடித்திருக்கிறது. இதில் 3 முறை எதிர்க்கட்சிகள் எலக்ட்ரானிக் வாக்கெடுப்பு கோரின. ஆனால் ஒரு முறை கூட அவர்களால் வெல்ல முடியவில்லை. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் 132 திருத்தங்களை முன்மொழிந்திருக்கின்றன. இதில் எந்த ஒரு திருத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வக்ஃபு வாரியத்துக்கு முஸ்லிம் அல்லாத உறுப்பினரை நியமனம் செய்வதை எதிர்த்து RSP MP பிரேமச்சந்திரன் கொண்டு வந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு ஆதரவாக 231 வாக்குகளும் எதிராக 288 வாக்குகளும் விழுந்ததா அந்த மசோதாவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஏற்கனவே பாஜக உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியானதா இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமைக்கு சவால் இருக்கும் என கருதப்பட்டது. ஆனால் வாக்கெடுப்பு நடத்தும் நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் ஒரே அணியில் நின்று 231 ஓட்டுகளை வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக பதிவு செய்தது. இருந்தாலும் NDA கூட்டணி கட்சிகள் 288 வாக்குகளை அளித்து மசோதாவை வெற்றி பெற வைத்திருக்கின்றன. நள்ளிரவை தாண்டி விவாதமும் வாக்கெடுப்பும் நீடித்தாலும் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரே அணியாக நின்று வாக்களித்து தங்களது ஒற்றுமையையும் மசோதாவிற்கான எதிர்ப்பையும் ஒரு சேர பதிவு செய்திருக்கின்றன. அதே நேரத்தில் பாஜகவுக்கும் வக்ஃபு மசோதா ஒரு பாசிட்டிவ் செய்தியை அளித்திருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பப்பட்ட போதே NDA கூட்டணியில் இருந்த தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவில் சில மாற்றங்கள் வேண்டும் என கூறியிருந்தன. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது. அங்கு 16 விழுக்காடுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இருப்பதால் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதள் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மீது என்ன முடிவெடுக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள், லோக் ஜனசக்தி என NDA கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தாங்கள் பாஜக பக்கம் நிற்பதை உறுதி செய்து அந்த கட்சிக்கு ஆசுவாசம் அளித்திருக்கின்றன.